அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயிலில் வேகமாக எங்கே கிளம்பிட்டோன்னா நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கலைனாலும் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பெற்றோர்களோட பெரிய மைண்ட் தாட்டு. அது மாதிரி தான் நாம் வந்த இடம் இன்றைக்கி எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரத்தில் கஸ்தூரி பாய்க்கு வந்திருக்கோம். இந்த கஸ்தூரி பாய் தான் நம்ம வருடம் வந்து எடுக்கிற கடை தான், சூப்பரான கடை. இந்த வருடம் வந்து இவங்க வேறு இடத்துக்கு கடையை மாற்றிட்டாங்க. அங்கேயே நம்மளை வந்து வேனில் அழைச்சிட்டு போய் விடுறாங்க. வாங்க கடையை பார்க்கலாம். பயங்கர பெரிய மால் மாதிரி இருந்துச்சு. இந்த வருடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது கூடவே வந்து வெள்ளியும் சேர்ந்து வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கொலுசு எல்லாமே பெரிய மால்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. வேனு, காரு அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரிப் அடித்து இங்கே கொண்டு வந்து விடுறாங்க. குர்த்திஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கீழ் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து பெண்களுக்கு தான். செம்மையாக இருந்துச்சு. நம்ம வந்து அந்த கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு இந்த கலெக்ஷனை விட அங்கே இருக்கிற கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பட்டு சாரீ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து சாரீ கலெக்ஷனே பார்க்க வரல. வந்தோடனே வீட்டிலேருந்து என்ன சொல்லிட்டு வந்தோம், பிள்ளைங்களுக்கு எடுக்கணும் தான், அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டே போகக்கூடாதுன்ட்டு. அப்புறம் வந்து இங்கே இந்த எஸ்கலேட்டர்லாம் வச்சுருந்தாங்க. இதில் ஏறுறதுப்போ சரியான சிரிப்பு. ஏறுறதுக்கெலாம் ஒரு பயமும் இல்லை. ஆனால் ஏறும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல. யாருக்கெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே தான் வந்து பசங்களுக்கு இருந்துச்சு. இங்கே வந்து நம்மளை வந்து போன வருடம் எடுத்த அந்த ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு உங்கள் பசங்க எப்படி இருக்காங்க, சேனல்லாம் எப்படி போகுதுன்னு நல்லபடியாக விசாரித்தாங்க. இந்த கடையோட கிராண்ட் ஓப்பனிங் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுக்கு வந்து மாக்காப்பா அவங்க வந்திருந்தாங்க. பயங்கர பெரிய கடை இது. இவர் வந்து பேகி பேண்ட்டு, பேகி ஷர்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அதை பற்றின கலெக்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய 2 சட்டை 600ரூபா, 2 டிஷர்ட்டு 500ரூபா, 3 டிஷர்ட்டு 500ரூபா, அப்படி 1 வாங்கினா 2 ஃப்ரீ, ஒரு நைட்டி எடுத்தால் 2 நைட்டி, ஒரு ஷாலு, ஒரு டாப், 3 டாப் 500ரூபா. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கலெக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இவருக்கு இந்த ஷர்ட் தான் வந்து ஃபைனலி இதை வந்து முடிச்சிட்டோம். இதுவும் ஒரு 2 பேகி ஷர்ட் வந்து ஆஃபரில் எடுத்தோம். 2 செட்டு 600ரூவான்னு. கையில் வந்து ஒரு பேக் கொடுத்துட்றாங்க. நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோமோ அதெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த பேக்குள்ளே எடுத்து போட்டுக்கணும். பில் பண்ணும்போது அந்த பேக் போய் கொடுக்கணும். அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்மக்கிட்ட தான் பொம்பளை பிள்ளை இல்லையே, நம்ம ரிலேட்டிவ் வந்து எடுத்தாங்க. அவங்கள்ட்டேருந்து விழுந்த ட்ரெஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஒரு கண்ணாடி இருந்துச்சு. எங்கேயுமே வந்து எல்லா ஃப்ளோர்லேயுமே ஒரு 1-2 மிரர் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மிரர் பைத்தியமானு கேட்காதீங்க, ரொம்பவே அழகாக நீட்னஸ்ஸாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்க்கணும்ல, அதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃப்ளோர் அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படி கண்ணுக்கு எட்டுற வரைக்குமே வந்து ரொம்ப தூரம், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன்ஸ் தான் போகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய கடையாக இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாலாம் நடக்க முடியல. நோன்பு வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீட்டில் சமோசா அது மாதிரி வேலைகள் பார்க்குறதுனால நடக்க முடியல. உங்களுக்கு அப்படியே சும்மா காட்டுறேன் ரஃபாக. சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இது பார்த்ததுக்கு இங்கேயே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பில்லாக போட்டிருந்தோம், தனித்தனியாக போட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி வாட்சு, கண்ணாடி, அந்த பெல்ட்டு, கேப்பு, பாய்ஸுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருந்துச்சு. ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, கைலி என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கண்ணாடியை பார்த்தோன்னா கண்ணாடி பக்கத்தில் நின்னாச்சு. அதான் கரெக்டாக வந்து நம்மளை இந்த ஃப்ளோரில் தான் இருந்தாங்க கண்டுபிடிச்சவங்க. வீடியோஸ்லாம் எப்படி போகுதுலாம் ரொம்ப அழகாக விசாரித்தாங்க. இந்த வருடமும் நாங்கள் வீடியோ போடுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரி கண்ணாடி நம்ம வந்து இந்த கண்ணாடி ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ஒழுங்காக தான் போடுவேன். அந்த வீடியோவில் கண்ணாடி போட்டதுலேருந்து என்ன எல்லோரும் ரொம்ப கலாய்ச்சிங்க. அதனால் நான் சும்மா அது வந்து வீடியோக்காக போட்டது. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து திரும்ப வந்து நம்ம கீழ் ஃப்ளோர்லேயே வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த அந்த இன்னொரு சப்ஸ்கிரைபரும் இங்கே பார்த்தாங்க நம்மளை. அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பேசிருந்துச்சு. அப்படியே பேசிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே வந்தானே நம்மளுக்கு ஹிஜாப் தான். நம்ம எதுவுமே எனக்கு எடுக்க வேணாம்னு நினச்சேன். ஆனால் இந்த ஹிஜாப் ஷால்ஸ்லாம் பார்த்து எடுக்க
முடியாமல் போக முடியல. ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு. நிறைய ஆஃபர் ப்ரைஸில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஒரு 4-5 இடத்துல பிரித்து பிரித்து போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு சாரியே எடுத்துருக்கலாம், ஆனால் 3 ஷால் எடுத்தேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஹிஜாப் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுதான் பார்த்து பார்த்து எடுத்தேன். எடுத்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ்னு எனக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்துச்சு. இந்த டாப் வந்து நார்மலாக என்ன ரேட் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு வச்சு கேட்டுட்டு இருந்தேன். எல்லோரும் 1000, 1500, 2000லாம் சொன்னாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 3500 இருந்துச்சு. அப்படி என்ன இதில் இருக்குன்னே தெரியல, எதுக்கு இவ்வளோ விலைன்னு தெரியல. இந்த மாதிரியான ஆச்சரியமுற்ற வகையிலையுமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப வந்து இல்லை எப்படி சொல்கிறது, ரொம்ப இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரியும் ட்ரெஸ் இருந்துச்சு. நீங்களாம் சொல்லுங்கள், ஹை குவாலிட்டியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸோட மைண்ட் தாட்டே அதுதான், அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், யாரும் எடுக்காத மாடலாக இருக்கணும், கலரும் சூப்பராக இருக்கணும், இப்படி தான் யோசிப்போம்ல. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே வந்து 2000லேருந்து 1500, 2000, 4000 வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ஒரு ஃபுல் கவுனு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு போன பையன் வந்துட்டார். ஸ்கூல் விட்டு பெரிய பையன் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பயங்கரமாக வீட்டுக்கு போய் கெட்ட போட வந்தார். என்ன தெரியுமா வந்தோடனே சொன்னால், செலிப்ரிட்டி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னால். இவர் கூட தான் வந்தான் பைக்கில், இம்மான் வியூஸ். அப்புறம் அவங்களோட பர்ச்சேஸ் போகணும். நம்மளுக்கு வந்து நோன்பு டைமுங்கிறதுனால நம்மளை நம்பி 4 ஜீவன்கள் இருக்காங்க, கிளம்பணுன்ட்டு வேக வேகமாக இந்த மெட்டீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே 2000, 3000 வரைக்குமே இருந்துச்சு. மெட்டீரியல் டாப் சொல்கிறேன், ரெடிமேடும் இருந்துச்சு. இவரோட பர்ச்சேஸ் முடிஞ்சதுனால இவர் வந்து இன்னும் என்னெல்லாம் நம்மளுக்கு எடுக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தார். அவரை விட்டு எஸ்கேப் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த இங்கே வந்து வளையல், இந்த இயரிங்ஸு மேட்சிங்காக நல்லா எல்லாமே இருந்துச்சு. கார்லேயே வந்து இது வந்து லப்பர் பேண்ட் இருந்துச்சு. கார் இது மாதிரி எனக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான அந்த பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அதை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ரசிக்காமல் போனால் நல்லாவே இருக்காது. அதனால் அதை நின்று ரசித்து பார்த்துட்டு, அப்புறம் வந்து இன்னர்ஸுமே இங்கேயே இருக்குது. இன்னர்ஸ் இருக்குது, டாய்ஸ் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னா வெளியிலேயே வந்து கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. எல்லா ஃப்ளோர்லேயும் தண்ணி வச்சுருந்தாங்க. டோட்டலி வந்து அந்த கஸ்தூரிபாயோட இந்த கஸ்தூரிபாய் வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் வந்து இதில் இறக்குவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வளையல்லாம் வந்து இங்கே நல்லா சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சு. நம்ம ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிடிச்சி பொறுக்கி எடுத்து பாக்கெட்டில் போட்டு வந்தாச்சு. இந்த ரசிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கனாப்பெலாம் செலவு பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டு. ரசிப்போம், நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுக்கிற மாதிரி. 3000 வாங்கலாம் அந்த பிளாக் கலர் வாளி, 2000 வாங்கலாம் அந்த ஒயிட் கலர் வாளின்னு சொல்லி பயங்கரமாக ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சண்டை போட்டு கத்திலாம் போட்டு வேணும், இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு பில்லெல்லாம் கொடுத்து அந்த வாளி டப்பிலாம் பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு கேப் ஒன்று கொடுத்தாங்க. அதையும் எடுத்து தலையில் போட்டு கடையிலேருந்து ஒரு வழியாக பிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வந்து பெரிய கேங்காக போகணும், நம்ம கேங்கெலாம் யாரும் வரா மாதிரி தெரியல. ஆனால் நம்ம வந்து கிளம்பிடணும்னு சொல்லிவிட்டு வேகமாக வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து 6 மணிக்கு மேலே ஆகும். நான் போய் என்னோடய பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சமோசா பஜ்ஜி போட்டு கொடுக்கணுமேனு கொண்டு வந்து கிளம்பி வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி அவங்களே வந்து வேனு, கார் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி, அவங்க வந்து பைபாஸில் இருக்குது, அவுட்ரு பைபாஸில் இருக்குது, அங்கே வந்து போக முடியாது, பஸ்ஸஸ்லாம் இல்லை. அப்படியே வந்து ஒரு வேளை வீடு வந்து சேர்ந்துட்டோம். காலையில் போகும்போது எவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்கும், திரும்பி வரும்போது எவ்வளோ டயர்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு, ஒரு பயங்கர தலைவலி. வேகமாக வந்து நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.